பகுதி 12. அவன் அவளை வற்புறுத்தாமல் நண்பனிடம் சென்றான். தனியாக வந்து நின்றவனை புரியாமல் பார்த்த கதிர், என்னடா உன் ஒய்ஃப அங்கேயே விட்டுட்டு தனியா வந்திருக்க என்று கேட்டான். அவ உன்கிட்ட உதவி கேட்டு வந்தப்போ நீ எனக்காக மறுத்துட்டல்ல, அதான் ஒதுங்கி நிற்கிறான் என்றான் மனைவியின் மனதை படித்தவனாய். அதை கேட்டு பவித்ரா கணவனை முறைத்து பார்க்க அவனோ ஒற்றை கையால் காதை சொரிந்தவன் மனைவியை கெஞ்சலாக பார்த்தான். அவள் மெல்லிய சிரிப்புடன், சரி நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு பிரதீபாவை நோக்கி சென்றான். பவித்ரா மகளுடன் பிரதீபாவிடம் சென்றவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவள் அமைதியாக பார்த்தாள். இந்த படவில் நீ ரொம்ப அழகா இருக்க என்று பவித்ரா கூற பிரதீபா மென்மையாக புன்னகைத்தாள். நீங்களும் அழகாதான் இருக்கீங்க என்று பிரதீபா பதிலுக்கு கூற அருகில் நின்றிருந்த வாண்டோ, அப்ப நானு என்று குரல் கொடுத்தாள். பிரதீபாவின் உதடுகள் புன்னகையில் விரிந்தது. சின்னவளின் அளவுக்கு குனிந்தவள் அவளின் மூக்கை பிடித்து ஆட்டி, நீங்களும் தான் பேபி டால் மாதிரியே இருக்கீங்க என்றாள். அதன் பின்னர் மூவரும் சகஜமாக பேசிக் கொண்டிருக்க மற்ற பெண்களும் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். பவித்ரா அவர்களுக்கு பிரதீபாவை அபயசிம்மனின் மனைவி என்று அறிமுகம் செய்து வைத்தாள். பிரதீபாவை ஏற இறங்க பார்த்தவர்கள் தங்களுக்குள் பார்வைகளை பரிமாறிக்கொண்டார்கள். அப்போது சின்னவள் தன்மேல் ஜூஸை ஊற்றிக்கொள்ள பவித்ரா பதறி போனாள். எக்ஸ்கியூஸ் மீ என்றவள் மகளை அழைத்துக் கொண்டு வாஷ்ரூமிற்கு போனாள். பிரதீபா அவர்களிடம் தனியாக மாட்டிக்கொள்ள அதில் ஒருத்தி பிரதீபாவின் கழுத்தில் கிடந்த மணியை தொட்டு பார்த்து, ஏசிபி பொண்டாட்டியா இருந்துட்டு இப்படி வந்து நிக்கிற என்று நக்கலாக கூறி சிரிக்க பிரதீபா புரியாமல் விழித்தாள். எப்படி, கழுத்துல தாலியை தவிர வேற ஒரு நகையும் இல்ல, கையில கவரிங் வளையல், காதல் இருக்கிறதாவது தங்கமா இல்ல அதுவும் கவரிங் தானா என்ற மற்றொருத்தியின் பரிகாசத்திற்கு பிரதீபா முகம் இருக நின்றாள். நான் போட்டு இருக்கிறதெல்லாம் KTM 916 நகைங்க, லேட்டஸ்ட் டிசைன். இன்ஸ்பெக்டர் மனைவி, நானே இவ்வளவு நகைகளை போட்டுக்கிட்டு வர ஏசியோட மனைவி நீங்க எப்படி வந்திருக்கணும்? ஹே, பொண்டாட்டியா இருந்தா புருஷங்கிட்ட சண்டை போட்டாவது கழுத்துல காதல 4 நகைகளை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாளா என அவர்களின் பேச்சு தரம் இறங்கி போக பிரதீபாவிற்கு கோபமாக வந்தது. அவர்களை அழுத்தமாக பார்த்தவள், நகை போடுறதும் போடாதும் என்னோட தனிப்பட்ட விருப்பம், அதை கேட்கவோ கேலி செய்யவோ உங்க யாருக்கும் உரிமை இல்லை என்று பல்லை கடித்தாள். மற்றவர்களின் முகம் ஒரு மாதிரியாக போக பிரதீபா மூன்றாவதாக பேசிய பெண்ணை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்து, உங்களுக்கு எத்தனை பசங்க என்று வினவினாள். அவள் 2 என்றாள். எங்க படிக்கிறாங்க? அதற்கு அவள் ஒரு பிரபலமான பள்ளியின் பெயரை சொன்னாள். பிரதீபா மற்றவர்களை பார்க்க அவர்களும் அதே பதிலைத்தான் சொன்னார்கள். உங்க புருஷங்க வருஷம் முழுக்க ஓடி ஓடி சம்பாதிச்சாலுமே ஒரு பிள்ளைக்கு கூட முழுசா ஃபீஸ் கட்ட முடியாது. ஆனா 2 பிள்ளைங்களையும் அங்கதான் படிக்க வைக்கிறீங்க, விதவிதமா நகைகளை வாங்கி போட்டுக்கிறீங்க, எப்படி என்ற பிரதீபாவின் கேள்விக்கு அவர்கள் திருதிருவென்று விழித்தார்கள். எல்லாம் லஞ்சம் தானே என்று அவள் கூற அவர்கள் தலை குனிந்தார்கள். என் புருஷன் உங்க புருஷனுங்க மாதிரி இல்ல, ரொம்ப நேர்மையானவரு, கரைப்படியாத கரம், எவனுக்கும் பயப்பட மாட்டாரு, யாருக்கும் அடங்கி போகவும் மாட்டாரு. உங்களை மாதிரி லஞ்சமா வர்ற காசுல விதவிதமா நகைகளை வாங்கி போட்டுக்கிட்டு மினுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்று சூடாக பதிலடி கொடுத்துவிட்டு திரும்பிய அவளுக்கு பின்னே அபயசிம்மனும் கதிர்வேலும் அவளை மிதப்பாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். பிரதீபா திகைத்து விழித்தாள். ஐயோ, பின்னாடி இருக்கிறது தெரியாம இவனை புகழ்ந்து வர 4 வார்த்தை பேசிட்டனே, கேட்டிருப்பானோ என்று தனக்குள் யோசித்தவள் கணவனை ஏறிட்டு பார்க்க அவனது பார்வையை நான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன் என்று பதில் உரைத்தது. முதல்ல வாய கழுவணும் என்று நினைத்தவள் அங்கிருந்து அகன்றாள். அபயசிம்மனின் பார்வை மனைவியை பின்தொடர, என்னதான் கோபம் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட உன்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறா, சூப்பர்ல, உனக்குன்னு பிறந்தவ இவதாண்டா கதிர்வேல் நெகிழ்ச்சியுடன் கூறினான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அந்த லேடிஸ் இவளை பேசினதுக்கு எப்படியாவது நோஸ் கட் பண்ணணும் தான் அப்படி பேசினா, இப்ப கூட என்ன புகழ்ந்து பேசின வாய டெட்டால் ஊத்தி கழுவதான் போவான் என்று அவன் சொல்லி முடிக்கவும் பிரதீபா வாஷ்ரூமிற்குள் செல்வதை கண்ட கதிர்வேல் குபீர் என்று சிரித்து விட்டான். அப்போது ஒரு ஆடம்பர கார் வந்து நிற்க அதிலிருந்து தோரணையாக இறங்கினான் ஒருவன். பரிசு பொருளை கையில் எடுத்துக் கொண்டவன் ஐஜியை நோக்கி நடந்தான். அவரிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசியவன் அப்போதே அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தான். சிம்மா, அவன்தான் என்று கதிரவனை பற்றி சொல்ல வாயெடுக்க, நரேஷ் குப்தா,
குப்தா இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜிங் டைரக்டர். சிட்டியில முக்கியமான இடத்துல எல்லாம் இவனுக்கு சொந்தமா காலேஜ், ஷாப்பிங் மால், ஆடம்பரமான ஹோட்டல்னு ஏதாவது ஒன்று இருக்கும். இவன் நடத்துகிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் சும்மா கண் துடைப்புக்கு தான். அண்டர்வேர்ல்ட் பிஸ்னஸ் தான் இவனுக்கு மெயினே. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது கைலாசங்கிற ரவுடி என்று அத்தனையும் கொட்டினான் அபயசிம்மன். எஸ், நரேஷ் குப்தாவோட ரைட் ஹேண்ட் தான் கைலாசம் என்றான் கதிர். இல்ல என்று அழுத்தமாக மறுத்தான் அபயசிம்மன். கதிர்வேல் அதிர்ந்து நண்பனை பார்க்க அவனோ அங்க பார் என்று பார்வையால் நரேஷ் குப்தாவை சுட்டி காட்டினான். கதிர்வேல் குழப்பத்துடன் திரும்பி பார்க்க நரேஷ் குப்தா வேறொரு நபரிடம் பார்வையால் விடைபெற்றுக் கொண்டு நகர்வதை கண்டான். போகும்போது அவன் இவர்களை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு செல்ல இருவருக்குமே ஆத்திரத்தில் கை நரம்புகள் புடைத்தெழுந்தது. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, உள்துறை அமைச்சரான தில்லை நாயகம்தான். ஆம், அவர்தான் கைலாசத்தை வலது கையாக கொண்டு நிழல் உலகையும் நரேஷ் குப்தாவையும் மூளையாக கொண்டு தொழில் நிறுவனங்களையும் ஆட்டி வைத்து வருகிறார். விரைவில் முதல்வராகி தமிழ்நாட்டையே ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அவரது நீண்ட நாள் கனவு. ஆசை எல்லாமே, ஏன் வெறி என்று கூட சொல்லலாம். பதவிக்காக எதையும் செய்யக்கூடியவர். அமைச்சரையும் கைலாசத்தையும் ஏமாத்துறது சுலபம். ஆனா இவன் விடா கண்ட. காவிரி கேஸை ஏன் சூசைட்னு முடிச்சுன்னு கேட்டியே, அதுக்கு இவன் தான் காரணம் என்றான். அபயசிம்மன் நரேஷ் குப்தாவுக்கு விரித்த வலையில் தில்லை நாயகம் தானே வழிய வந்து சிக்கிக் கொண்டார். பார்ட்டி முடிந்து இரவு 10 மணிக்கு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் அபயசிம்மனும் பிரதீபாவும். சாரதி அதற்குள் மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டிருக்க அவரது அறைக்கு சென்று ஒருமுறை பார்த்துவிட்டு வந்த அபயசிம்மன் படுக்கை அறை கதவை சாற்றி தாழ்பால் போட்டான். உடை மாற்ற போன பிரதீபா திரும்பி கணவனை ஏறிட்டு பார்க்க அவன் இவளை பார்வையால் விழுங்கிக் கொண்டே தன்னுடைய சட்டையின் பொத்தான்களை ஒவ்வொன்றாக கழட்டினான். என்னடா இது, இவன் பார்வையே வித்தியாசமா இருக்கு என்று உள்ளுக்குள் நினைத்தவள் அவன் அவளை நோக்கி நடந்து வருவதைக் கண்டு விழிவிரித்தாள். அது அவங்கள நோஸ் கட் பண்ணதான் அப்படி பேசுன என்று அவள் அவசரமாக கூற அவன் தெரியும் என்றான் வெகு நிதானமாக. நீங்க ஊருக்கெல்லாம் நல்லவனா இருந்தாலும் எனக்கு கெட்டவன் தான், நான் அதை மறுக்கவே மாட்டேன். நீங்க ஹீரோ இல்ல, வில்லன் என்று அவள் கூறிய போதே அபயசிம்மன் மனைவியை நெருங்கி விட்டான். அவளின் செவிமடல் அருகே குனிந்தவன், நீ மட்டும் ரொம்ப நல்லவளா ராட்சசிடி என்று பதிலுக்கு பதில் பேசியவன் அவளை கடந்து சென்று கட்டிலில் படுத்துக் கொண்டான். பிரதீபா மனதிற்குள்ளேயே அவனை திட்டுவிட்டு வந்து கட்டிலில் படுத்தவள் கண்ணை மூடிக்கொண்டாள். மேலும் 2 நாட்கள் செல்ல பிரதீபா துயில் களைந்து எழுந்து அமர்ந்தாள். அபயசிம்மன் பால்கனியில் நின்று உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. கடிகாரத்தில் மணியை பார்த்தவள் கொட்டாவை விட்டபடி கட்டிலில் இருந்து இறங்கி குளியலறைக்கு சென்றாள். அவள் குளிக்கும் போது சோப்பு கையில் இருந்து நழுவி கீழே விழுந்து விட்டது. அவள் அதை எடுத்து வைக்க போன போது அபயசிம்மன் உடற்பயிற்சியை முடித்து கொண்டு வந்தவன் குளியலறை கதவை தட்டி, ஏய், எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருப்ப, எனக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வாடி என்று கத்தினான். ச்ச, நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டான் என்று முணுமுணுத்தவள் சோப்பை மறந்துவிட்டு அவசரமாக குளித்து முடித்தாள். உடை மாற்றிக்கொண்டு திரும்பியவள் தெரியாமல் சோப்பையில் காலை வைக்க அது வழுக்கிவிட்டது. ஆ! மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு திடுக்கிட்ட அபயசிம்மன் ஒரே இடையில் கதவை உடைத்துக் கொண்டு குளியலறைக்குள் நுழைய அங்கே பிரதீபா ரத்த வெள்ளத்தில் மயக்கமாகி இருந்தாள். உடனே மனைவியை கையில் தூக்கி கொண்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்றார். சாரதியும் பதற்றமாக அவனோடு கிளம்பினார். பிரதீபா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவர் அவளை பரிசோதித்து பார்த்து அவளுக்கு சிகிச்சை அளித்தார். 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்த மருத்துவர், நவ் ஷி இஸ் ஆல் ரைட் என்றார். அதை கேட்டு தந்தையும் மகனும் நிம்மதி அடையும் முன்பே பேரிடியை இறக்கினார் மருத்துவர். பட் அவங்களுக்கு அபாஷன் ஆயிடுச்சு என்று விட்டு செல்ல அபயசிம்மன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். சாரதிக்கு மகனை எவ்வாறு சமாதானம் செய்வது என்றே தெரியவில்லை. அவர் மகனின் தோளில் கை வைக்க அவனோ கோபமாக மனைவியின் அறைக்குள் சென்றான். டேய், என்னடா பண்ண போற என்று சாரதியும் மகனின் பின்னாடியே அறைக்குள் நுழைந்தார். பிரதீபாவும் விஷயம் அறிந்து வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாள். அதை அறியாத அபயசிம்மன் பெரும் ஆத்திரத்துடன் அவளிடம் வந்தவன், 2வது முறையா என் அம்முவை கொன்னுட்ட இல்ல, உன்னை உயிரோடவே விடமாட்டேண்டி என்று அவளின் கழுத்தை பிடித்து நெரிக்க சாரதியும் செவிலி பெண்களும் தான் அவனை பிடித்து இழுத்து பிரதீபாவை காப்பாற்றினார்கள். டேய், ஏண்டா இப்படி ஆத்திரத்தில் அறிவிழந்து நடந்துக்கிற? இழப்பு உனக்கு மட்டுமா, அவளுக்கும் தானே என்று சாரதி எடுத்துரைக்க,
இல்லப்பா, இந்த ராட்சசி வேணும்னே தான் என் அம்முவை கொண்டுட்டா என்று அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னான். பிரதீபா குழம்பி போனாள். சாரதி மகனை அமைதியாக நிற்க சொல்லிவிட்டு மருமகளிடம் வந்தவர், உனக்கு ஒன்னும் இல்லையேம்மா என்று அக்கறையாக கேட்க, அவளோ தன் மனதை உறுத்தி கொண்டிருந்த சந்தேகத்தை கேட்டாள். இவ்வளோ நாளா அவர் அம்முன்னு சொன்னது அவரோட குழந்தையதானா என்று கேட்கவே அவளுக்கு நா உலர்ந்து போனது. சாரதியும் குழப்பத்துடன் ஆம் என்பது போல தலையசைக்க பிரதீபா அதிர்ந்தாள். அன்னைக்கு நீ கொன்னது ஒரு உயிர் இல்லடி, 2 உயிர். அபயசிம்மன் ஆத்திரத்துடன் கத்த பிரதீபா துடித்து போனாள். அவளுக்கு மூச்சு முட்டியது. கண்கள் பெரிதாக விரிய மூச்சு விட சிரமப்பட்டவளின் உடல் தூக்கி வாரி போட்டது. அருகில் இருந்த செவிலிப்பெண் மானிட்டரை பார்க்க அதில் பிரதீபாவின் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டே போனது. டாக்டர், டாக்டர் என்று கத்திக்கொண்டே ஓடி சென்ற செவிலி மருத்துவரை அழைத்து கொண்டு வந்தாள். அவர் பிரதீபாவின் நிலையை பார்த்துவிட்டு அவளுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வைத்தார். சில நிமிட போராட்டத்திற்கு பிறகே அவளின் மூச்சு திணறல் குறைந்தது. அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல அபயசிம்மன் வெளி வராண்டாவில் உள்ள நாற்காலியில் சென்று அமர்ந்து கண்களை மூடினான். இருவரின் நினைவுகளும் கடந்த காலத்தை நோக்கி பயணித்தது.